हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय. हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 43. ஜோதிர் எதையேவ உதக பார்த்திவேஷு அதக சமீர வேகா அனுகதம் விபாவ்யதே ஏவம் ஸ்வமாயா ரச்சிதே அசௌ புமான் குணேஷு ராகா அனுகதோ விமுஹ்யதே. ஹரே கிருஷ்ணா. இதோட ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் பர்பட் 2 ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஜீவராசிகளின் உருவங்களை பற்றி பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 2ஆம் அத்தியாயத்தில் விளக்குகிறார். அதில் அவர் தாமும் அர்ஜுனனும் மற்றெல்லா ஜீவராசிகளும் தங்களுடைய சுயரூபங்களில் தனித்தனியாக முன்பும் இருந்தனர், இப்போதும் இருக்கின்றனர், எதிர்காலத்திலும் இருப்பார்கள் என்று கூறுகிறார். ஒரே வேறுபாடு என்னவென்றால் பந்தப்பட்ட ஜீவராசி அநேக பௌதீக ரூபத்தில் தோன்றுகிறான். ஆனால் பகவான் கிருஷ்ணரோ அவரது மூல ஆன்மீக ரூபத்தில் தோன்றுகிறார். துரதிருஷ்டவசமாக ஆத்ம ஞானத்தில் முன்னேற்றம் அடையாதவர்கள் பகவான் கிருஷ்ணர் தங்களை போன்ற ஒருவர் என்றும் அவரது ரூபம் தங்களுடைய பௌதீக ரூபங்களைப் போன்றது என்றும் நினைக்கின்றனர். அவஜானந்தி மாமூடா மானுஷியும் தனும் ஆஸ்ரிதம் என்று பகவத்கீதையில் 9.11 பகவான் கிருஷ்ணர் இதை கூறுகிறார். பகவான் கிருஷ்ணர் அச்சுத என்று அழைக்கப்படுகிறார். அவர் இழிவடையாதவர் என்பதுதான் இதன் பொருள். இதுவே பரமபுருஷ பகவானுக்கும் ஜீவராசிக்கும் உள்ள வேறுபாடு. இது சம்பந்தமாக உன்னத நிலையிலிருந்த வசுதேவர் தொடர்ந்து பாவங்களை செய்ய வேண்டாம் என்று கம்சனுக்கு அறிவுரை கூறியதை நாம் கவனிக்க வேண்டும். அசுரர்களின் ஒரு பிரதிநிதியாக இருந்த கம்சன் பகவான் கிருஷ்ணரை அல்லது கடவுளை கொல்ல எப்போதும் தயாராக இருந்தான். ஆனால் உன்னத நிலையிலிருந்த வசுதேவருக்கு பகவான் கிருஷ்ணரே மகனாக பிறந்தார். கம்சன் தன் தங்கையை கொன்றால் மீண்டும் துன்பப்பட வேண்டிய ஒரு உடலை அவன் ஏற்க வேண்டியிருக்கும் என்பதால் அத்தகைய பாவச் செயலிலிருந்து தன் மைத்துனன் விலகியிருக்க வேண்டும் என்று வசுதேவர் விரும்பினார். ஸ்ரீமத் பாகவதத்தில் 5.5.4 ரிஷபதேவர் பின்வருமாறு கூறுகிறார். ந சாது மன்யே யத் ஆத்மனோயம் அசன் அபி கிளேஷத ஆசதேக. ஜீவராசி பெயரளவே ஆன இன்பத் துன்பங்கள் என்னும் பலநோக்கு கர்மங்களில் சிக்கிக் கொண்டுள்ள வரை ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை பெற்று ஜட இயற்கையால் விளையும் மூவகை துன்பங்களை அவன் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்பதே மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும். திரிதாப யந்திரானாக என்று பாகவதம் கூறுகிறது. எனவே புத்திசாலி ஒருவன் 3 ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு பரமபுருஷராகன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுவதன் மூலமாக தனது மூல ஆன்மீக உடலை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஒருவன் பௌதீகத்தில் பற்று கொண்டுள்ளவரை பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எனவே புத்தியுள்ள மனிதன் பெயரளவே ஆன புண்ணிய பாவ கர்மங்களில் சிக்கிக்கொள்வதற்கு பதிலாக கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதில் தன் வாழ்வை ஈடுபடுத்த வேண்டும். இதனால் மற்றொரு பௌதீக உடலை ஏற்பதற்கு பதிலாக அவன் ஆன்மீக உலகத்திற்கு திரும்புவான். தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாம் ஏதி சோ அர்ஜுன என்று பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 43 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.